சேல் 50% வரை தள்ளுபடி. மதுரை புதுநத்தம் சாலையில் 3.8 ஏக்கர் பரப்பளவில் 2,16,000 சதுர அடியில் 6 தளங்களுடன் 3,64,000 புத்தகங்களுடன் கூடிய பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்தார். வாசகர்கள், போட்டித் தேர்வர்கள், மாற்றுத்திறனாளிகள், மாணவ மாணவிகள் என பல்வேறு தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். புத்தக பிரியர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைக்கப்பட்டுள்ள நூலகம் 2 ஆண்டுகள் வெற்றிகரமாக கடந்து 3வது ஆண்டில் அடியெடுத்துள்ளதற்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். புத்தகத்தை பார்க்கும் போது வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருவதாகவும், மதுரை மக்களை பொறுத்தவரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிகப்பெரிய வரம், செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றனர். எனக்கு இதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரியாது. வந்த அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. எல்லாமே தெளிவாக இருக்குது. நிறைய விஷயங்களை பிரித்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே வாசிக்கணுங்கிற ஆசை ரொம்ப வருது. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அடிப்படை ஞானமாக இருந்தாலும் எல்லாமே கிடைக்குது. எங்களை போன்றவங்களுக்கு இது மிகப்பெரிய வரம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மூலம் படித்து தற்போது தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்பு துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளியான ஹரிஹரன், நூலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தனிப்பிரிவு செயல்படுவது மிகவும் வசதியாக இருப்பதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். இது எங்களை மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. புக்ஸ் இருக்குது, ரீடர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் இருக்குது, டேப் இருக்குது. எதுலனாலுமே எங்களால் ஈஸியாக படிச்சுக்க முடியுது. இங்கே இன்சார்ஜ் இருக்காங்க, அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஹையர் அஃபிஷியலும் வந்து பார்த்து என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு எங்களுக்கு உண்டானதை பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இது ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் வேலை கிடச்சி போயிட்டு தான் இருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ் வரவங்கலாம் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையின் பெரிய அடையாளமாக தற்போது மாறிவிட்டதோடு, நூலகம் செயல்பாட்டுக்கு வந்து 2 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை 19,42,121 பேர் பயனடைந்துள்ளனர். குழந்தைகள், பெண்கள், மூத்த குடிமக்கள், வாசகர்கள் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக போட்டிகள், பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் கலைஞர் நூற்றாண்டு நூலக நிர்வாக அலுவலர் தினேஷ்குமார். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு மதுரையின் பெரும் அடையாளமாக மாறியிருக்கு. இதுக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நூலகத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் தனித்தனியாக நம்ம நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைகளுக்கான தனி வாராந்திர நிகழ்ச்சி, நூல் அரும்புகள் சொல்லி குழந்தைகளோட வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வாராந்தோறும் செஸ் சொல்லித்தரோம். அது கூட சேர்த்து குழந்தைகள் அவர்களுடைய கற்பனை திறனையும் ஒரு விமர்சன திறனை அதிகரிக்கணும் அப்படின்றக்காக திரையிடலும் அது கலந்துரையாடலும் நம்ம வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பெண்களுக்காக மாதந்தோறும் 3வது சனிக்கிழமைகளை யாதுமாகி நின்றாய் சக்தின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். மூத்த குடிமக்களுக்காக வேர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக துறை வல்லுநர்கள் கொண்டு நிகழ்ச்சிகளும், அவர்களுக்கு மார்க் டெஸ்ட்டு மாதிரி தேர்வு நடத்துகிற நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு வர்றோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற பெரிய ஆளுமைகளை கூப்பிட்டு ஒரு ரீசெண்ட் டைமில் அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி கேசிஎல் எக்ஸ்பிரஸோன்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இதுவரை 600 புத்தகங்களை படித்துள்ளதாக கூறும் மதுரை வாசகர் சுந்தர், இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தால் மதுரைக்கு மேலும் சிறப்பு என பெருமையாக கூறுகிறார். ஏறத்தாழ 1.5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் இங்கே வரும்போது 9:30-10 மணிக்கு வருவேன். இந்த என்ட்ரி பண்ணும்போதே, இந்த நுழையும் போதே இதில் மனம் குதூகலிக்கமாக இருக்கும். ஏன்னா இது கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு உணவு. வந்த உடனே கையெழுத்து போட்டுட்டு எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் படிப்பேன். ஏறத்தாழ ஒரு 200 நாவல் படிச்சிருக்கேன். அவ்வளோ 600 பக்கத்துக்கு மேலே. இங்கே உள்ள ஸ்டாஃப் ரொம்ப அருமையாக ஒத்துழைக்கிறாங்க. எந்த புக்கு கேட்டாலும் எடுத்து உடனே கொடுப்பாங்க. அதாவது ஒரு அருமையான சூழல். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகமானது அறிவு சார்ந்த இடமாகவும் புதுமைகளை தேடும் களமாகவும் மாறிவிட்டதே என்று சொல்ல வேண்டும். பல நூற்றாண்டுகளை கடந்து இதன் பயன்கள் கடலை போல பறந்து விரியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக மதுரை செய்தியாளர் சுவாமிநாதன். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.